Welcome to TAF IAS Academy. TNPC Group 2, Group 2A Prelims, General English YouTube classes தான் நம்ம பார்க்க போகிறோம். TAF English Masters அப்படின்ற ஒரு யூடியூப் சேனல் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் குரூப் 2, குரூப் 2A ப்ரிலிம்ஸ்க்கான ஜென்ரல் இங்கிலீஷ்க்கான செலக்டட் டாபிக்ஸ் மட்டும் நம்ம வீடியோஸாக கொடுக்க இருக்கோம். ஸோ அதில் நம்ம பார்க்க போகிறது ஃபஸ்ட்டு கிளாஸ் ரெகுலர் அண்ட் இர்ரெகுலர் verbs. நம்ம சிலபஸில் வந்து யூனிட் 1ல் யூனிட் 1 வந்து பார்த்தீங்கன்னா கிராமர். இந்த கிராமர் செக்ஷன்ல நம்மளுக்கு ரெகுலர் அண்ட் இர்ரெகுலர் verb அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ரெகுலர் அண்ட் இர்ரெகுலர் verbsனு கொடுத்துருப்பாங்க. இந்த ரெகுலர் அண்ட் இர்ரெகுலர் verbs தெரியறதுக்கு முன்னாடி பேசிக்கா நம்ம என்ன தெரிஞ்சிருக்கணும்னா ஃபார்ம்ஸ் ஆஃப் verb வந்து தெரிஞ்சிருக்கணும். அது என்னது ஃபார்ம்ஸ் ஆஃப் verb? மொத்தம் 3 ஃபார்ம் இருக்கு. V1, V2, V3. V1 வந்து பிரசன்ட் ஃபார்ம்னு சொல்லுவாங்க, அப்படி இல்லைன்னா பேஸ் ஃபார்ம்னு சொல்லுவாங்க. V2 வந்து பாஸ்ட் ஃபார்ம்னு சொல்லுவாங்க. V3 வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள்னு சொல்லுவாங்க. ஒரு சின்ன verb எடுத்துப்போம், eat. eat அப்படின்றது verb-உடைய பேஸ் ஃபார்ம், அதாவது பிரசன்ட் ஃபார்ம். இதோடைய பாஸ்ட் ஃபார்ம் என்னன்னு கேட்டீங்கன்னா ate. பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வந்து பாத்தீங்கன்னா eaten. இப்போ இந்த eat அப்படின்ற verb வந்து ரெகுலரா இர்ரெகுலரா அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டாங்கன்னா எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா, ஒரு verb கூட நீங்க ed இல்ல வெறும் ds சேர்த்து verb-உடைய செகண்ட் ஃபார்மும் தேர்ட் ஃபார்மும் கிடைச்சிச்சுன்னு வச்சுங்களேன், அதுதான் ரெகுலர் verb. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்ப்போம். மூவ். மூவ் அப்படின்றது verb-உடைய பேஸ் ஃபார்ம். இப்போ verb-உடைய செகண்ட் ஃபார்ம் இந்த மூவ்க்கு நம்ம என்ன எழுதுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூட் அப்படின்னு எழுதுவோம். அதாவது MOVED. verb-உடைய தேர்ட் ஃபார்மும் என்னன்னு கேட்டீங்கன்னா மூட். இப்போ அடுத்ததா பாருங்க, வாக். இப்போ verb-உடைய தேர்ட் ஃபார்ம் என்னன்னு கேட்டீங்கன்னா வாக்டு. verb-உடைய செகண்ட் ஃபார்ம் வாக்டு, verb-உடைய தேர்ட் ஃபார்மும் வாக்டு. இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேஸ் ஃபார்ம் கூட ed மட்டும் ஆட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி மேலே இருக்கிற மூவுக்கு வந்து வெறும் டி மட்டும் ஆட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி ஒரு verb-உடைய பேஸ் ஃபார்ம் கூட நீங்க வெறும் டியோ இல்லை இடியோ ஆட் பண்ணி verb-உடைய செகண்ட் ஃபார்ம் தேர்ட் ஃபார்ம் ஆச்சுன்னா இந்த verb-ஐ தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரெகுலர் verb-ன்னு சொல்லுவாங்க. அப்போ பேஸ் ஃபார்ம் கூட நீங்கள் டிஇடி ஆட் பண்ணி உங்களுக்கு பாஸ்ட் ஃபார்மும் பாஸ்ட் பார்ட்டிசிபிளும் கிடைச்சிச்சுன்னா அதை என்னன்னு சொல்லுவாங்க, அதை வந்து ரெகுலர் verb அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ எதெல்லாம் இர்ரெகுலர் verb அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நான் சொன்ன இந்த ரூல்ஸை எது ஒபே பண்ணலையோ அதெல்லாம் இர்ரெகுலர் verb. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த இடத்துல பாருங்க ஈட்டுன்னு எழுதியிருக்கோமா, ஈட்டு கூட டியும் இடியும் சேர்த்தா verb-உடைய செகண்ட் ஃபார்ம் தேர்ட் ஃபார்ம் கிடைக்குது இல்லை இல்லையா? ஸோ ஈட்டு ஏட்டு ஈட்டன். ஸோ வேர்டு டோட்டலாக டிஃப்ரெண்ட் ஆகுது ஃபார்முக்கு. அப்போ இது வந்து இர்ரெகுலர் verb. அப்போ சிம்பிளாக என்ன ஞாபகம் வச்சுங்க, ரெகுலர் verb-னா பேஸ் verb-ஓட டி இல்லைன்னா இடி ஆட் பண்ணி பாஸ்ட் ஃபார்மோ பாஸ்ட் பார்ட்டிசிபிளோ கிடைச்சதுன்னா அதை தான் நம்ம ரெகுலர் verb அப்படின்னு சொல்லுவோம். ரைட்டா? ஸோ இது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிச்சா? அப்போ ரெகுலர் verb-னா என்ன, ஒரு பேஸ் ஃபார்ம் கூட டிஇடி ஆட் பண்ணி பாஸ்ட் ஃபார்மும் பாஸ்ட் பார்ட்டிசிபிளும் கிடைச்சதுன்னா அதை தான் ரெகுலர் verb அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல மூவ் வாக்கு ரெகுலர் verb. ஈட்டுன்றது வந்து பார்த்தீங்கன்னா இர்ரெகுலர் verb. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது கூட டிஇடி சேர்த்து பாஸ்ட் ஃபார்மும் பாஸ்ட் பார்ட்டிசிபிளும் கிடைக்கல. ரைட். ஸோ நம்ம நோட்ஸுக்கு போயிடுவோம். ரெகுலர் verbனா பாருங்க, verbs that form their past tense, அதாவது past form and past participle by adding ed or d. ed ஆட் பண்ணியோ இல்ல வெறும் d ஆட் பண்ணியோ பாஸ்ட் பார்ட்டிசிபிளும் பாஸ்ட் ஃபார்மும் கிடைச்சதுன்னா அதை தான் என்னன்னு சொல்லுவாங்க, ரெகுலர் verb அப்படின்னு சொல்லுவாங்க.
ரைட். ப்ளே, பிளேடு, பிளேடு. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்காங்க, இடி இடி ஆட் பண்ணியிருக்காங்க. ஒர்க்கு, ஒர்க்குடு, ஒர்க்குடு. ஸோ இங்கேயும் இடி. கால், கால்டு, கால்டு. ஸோ இங்கேயும் இடி இடி ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போ அதே பாருங்க, மூவ், மூவ்டு, மூவ்டு. அப்ப இந்த இடத்துல வெறும் டி மட்டும் ஆட் பண்ணிருக்காங்க. இதுவும் வந்து என்னது, ரெகுலர் வெர்ப் தான். ஒரு டி இடி ஆட் பண்ணி பாஸ்ட் ஃபார்மும் பாஸ்ட் பார்ட்டிசிபிளும் ஜெனரேட் ஆயிடுச்சுன்னா அதை நம்ம ரெகுலர் வெர்புக்குள்ள போவோம். ரைட். ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம், ரூல்ஸ் ஆஃப் ரெகுலர் வெர்ப்ஸ். இஃப் த verb ends in e just add d. ஒரு verb வந்து ஈல முடிஞ்சதுன்னா நீங்க வெறும் டி மட்டும் ஆட் பண்ணா போதும், இடி சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. லவ், லவ்டு, லவ்டு, இதெல்லாம் ரெகுலர் வெர்ப் தான். அடுத்தது பாருங்க, இஃப் த verbs end in a consonant plus y, அதாவது கேரி, கேரி. டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன்ல ஒன்னு படிச்சிருப்பீங்க. பாருங்க, yல முடிஞ்சதுன்னா ரைட். ஸோ இந்த இடத்துல பாருங்க, கேரி அப்படின்றது இல்லையா, இது ஒய்ல தான் முடிஞ்சிருக்கு. ஒய்க்கு முன்னாடி என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கான்சனன்ட் இருக்கு. இந்த மாதிரி ஒய்ல முடிகிற வர்புக்கு முன்னாடி கான்சனன்ட் இருந்ததுன்னா நீங்க ஒய்யை எலிமினேட் பண்ணிட்டு ஐஇடி ஆட் பண்ணணும். இந்த ஐஇடி ஆட் பண்ணாலும் அது என்னன்னு சொல்லுவாங்க, ரெகுலர் வர்ப் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ இஃப் த வர்ப் ends in a consonant y, சேஞ்ச் ஒய்யை வந்து ஐயா மாத்திட்டு இடி வந்து ஆட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. கேரி, கேரிடு. ரைட்டா. ஸோ நெக்ஸ்ட், இஃப் த verb is one syllable and ends in consonant, vowel, consonant. இதை தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன்ல பார்த்துருப்போம். பிக், கான்சனன்ட், வவல், கான்சனன்ட். இந்த மாதிரி வந்ததுன்னா பிக்கர் அப்படின்னு போடுவோம். கடைசி இருக்கிறத மல்டிப்ளை பண்ணிட்டு ஜி போட்டுட்டு இஆர் போடுவோம். இது வந்து பாத்தீங்கன்னா அட்ஜெக்டிவ்க்கு, டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசனுக்கு. பட் இந்த இடத்துல பாருங்க, ஸ்டாப். ஸ்டாப்ன்றது ஒரு verb. இதுல பி அப்படின்றது கான்சனன்ட், ஓன்றது வவல், டீன்றது கான்சனன்ட். ரைட். ஸோ சி ஓன்றது வந்து பாத்தீங்கன்னா வவல், பீன்றது கான்சனன்ட். இந்த மாதிரி சிவிசி பேட்டர்ன்ல வந்ததுன்னா நீங்க என்ன பண்ணணும்னா வெறும் இடி மட்டும் சேர்க்கக்கூடாது, கடைசி இருக்கிற லெட்டரை, அதாவது டூப்ளிகேட் ஒன்று ஜென்ரேட் பண்ணிடணும், அதாவது மல்டிப்ளை பண்ணிடணும். STOPPED, ஸ்டாப். அப்போ இந்த மாதிரி உங்களுக்கு சிவிசி பேட்டர்ன்ல ஒரு verb முடிஞ்சதுன்னா கடைசி லெட்டரை மல்டிப்ளை பண்ணிட்டு, அதாவது கூடுதலாக ஒன்று ஆட் பண்ணிட்டு நீங்க இடி போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்டாப், ஸ்டாப்டு. லவ், லவ்ன்றதுக்கு நீங்க டி மட்டும் ஆட் பண்றீங்க, இதுவும் ரெகுலர் verb தான். கேரி அப்படின்ற வார்த்தைக்கு நீங்க ஐஇடி ஆட் பண்றீங்க, ஒய்யை எலிமினேட் பண்ணிட்டு, இதுவும் ரெகுலர் verb தான். அடுத்ததா பாருங்க, ஸ்டாப். ஸோ இது வந்து சிவிசி பேட்டர்ன்ல இருக்கு. ஸோ கடைசி இருக்கிற வார்த்தையை டபுள் பண்ணிடுறாங்க, அதுக்கப்புறம் நீங்க இடி ஆட் பண்றாங்க, இதுவும் ரெகுலர் verb தான். அப்ப ரெகுலர் வெர்போடைய ஃபார்ம் இதான். ஒன்னு டி ஆட் பண்ணுவாங்க, அப்படி இல்லைன்னா இடி ஆட் பண்ணுவாங்க, இல்லைன்னா கடைசியில் ஐஇடியில முடியும். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம ரெகுலர் வெர்ப் அப்படின்னு பார்ப்போம். அடுத்தது இர்ரெகுலர் வெர்ப். இர்ரெகுலர் வெர்ப்னா என்ன, ஒரு பேஸ் ஃபார்ம் கூட டிஇடி ஆட் பண்ணி உங்களுக்கு வெர்போடைய செகண்ட் ஃபார்மும் தேர்ட் ஃபார்மும் கிடைக்கலன்னா அதை தான் நம்ம இர்ரெகுலர் வெர்ப்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், டீச். டீச்ன்றது பேஸ் ஃபார்ம். அப்ப இதோட வெர்போடைய செகண்ட் ஃபார்ம் என்ன, பாஸ்ட் ஃபார்ம் என்னன்னு கேட்டீங்கன்னா தாட். வெர்போடைய தேர்ட் ஃபார்ம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவும் தாட். அப்ப நல்லா பாருங்க, இதான் பேஸ் வெர்பு. இந்த பேஸ் வெர்பு கூட நம்ம இடி இல்லைன்னா வெறும் டி சேர்த்தா நம்மளுக்கு வெர்போடைய செகண்ட் ஃபார்ம் தேர்ட் ஃபார்ம் கிடைக்குது. டோட்டலா டிஃப்ரெண்டா தானே இருக்கு. அப்ப இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா இர்ரெகுலர் வெர்புன்னு சொல்லுவோம். அப்படி இல்ல, சரி அடுத்ததா பாருங்க, புட்டு. புட்டுக்கு வெர்போடைய செகண்ட் ஃபார்மும் புட்டு, தேர்ட் ஃபார்மும் புட்டு. இப்ப இந்த வெர்போடைய பேஸ் ஃபார்ம் தான் செகண்ட் ஃபார்மும் தேர்ட் ஃபார்மும். இது கூட நம்ம இடியும் சேர்க்கல, டியும் சேர்க்கல. அப்ப இது ரெகுலர் வெர்பா இர்ரெகுலர் வெர்பான்னு கேட்டா இதுவும் இர்ரெகுலர் வெர்பு தான். அப்ப கான்செப்ட் என்ன, நீங்க டி இல்ல இடி சேர்த்து வெர்போடைய செகண்ட் ஃபார்ம் தேர்ட் ஃபார்ம் ஆனா மட்டும்தான் இந்த வெர்பை நம்ம என்னன்னு சொல்லுவோம், ரெகுலர் வெர்புன்னு சொல்லுவோம். பட் இந்த இடத்துல புட்டுன்றது என்னது, இர்ரெகுலர் வெர்பு. ரைட். நெக்ஸ்ட் பாருங்க, டிரைவ்.
drive, drove, driven. இதுல பாருங்க மூணு ஃபார்முமே ஈட்டுன்ற வார்த்தைக்கு எப்படி டிஃப்ரெண்டா இருக்குமோ அதே மாதிரி டிரைவ், ட்ரோவ், ட்ரிவன் இந்த மூணு வார்த்தையும் டிஃப்ரெண்டா இருக்கு. இந்த இடத்துலயும் நீங்க டிஇடி சேர்த்து பாஸ்ட் ஃபார்மும் பாஸ்ட் பார்ட்டிசிபிளும் ஜென்ரேட் பண்ணல. அப்ப இந்த இடத்துல வர்ற டிரைவும் என்னது? இர்ரெகுலர் வர்பு தான். ரைட்? ஸோ இதை நல்லா தெரிஞ்சுக்கங்க. பாருங்க, கோ, வென்ட், கான், ஈட், ஏட், ஈட்டன், சி, சா, சீன், ரைட், ராட், ரிட்டன். இதுல எதுவுமே டிஇடி ஆட் பண்ணி பாஸ்ட் ஃபார்மும் பாஸ்ட் பார்ட்டிசிபிளும் ஜென்ரேட் ஆகல. ரைட். நெக்ஸ்ட் ஒன், டைப்ஸ் ஆஃப் இர்ரெகுலர் வர்ப்ஸ். ஸோ என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னு பாருங்க. சேம் இன் ஆல் ஃபார்மேட்ஸ். அதாவது மூணு ஃபார்முமே வர்போடைய V1, V2, V3 மூணு ஃபார்முமே சேமா இருந்ததுன்னா அதுவும் நம்ம இர்ரெகுலர் வர்புன்னு தான் சொல்லுவோம். கட்டு, 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 புட்டு, 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 ஹர்ட்டு, 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 பாருங்க. இதுல வர்போடைய மூணு ஃபார்முமே சேம் தான். அப்ப இது ரெகுலரா இர்ரெகுலர்னு கேட்டீங்கன்னா அது இர்ரெகுலர் வர்பா தான் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். ஏன்னா நம்ம டிஇடி ஆட் பண்ணல. ஸோ இதான் ஃபர்ஸ்ட் ஒன். ரெண்டாவது பாருங்க, சேம் பாஸ்ட் அண்ட் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் டிஃப்ரெண்ட் பேஸ். அதாவது ரெண்டு ஃபார்ம் சேமா இருக்கும். டீச், இப்ப இதுல V2வும் V3யும் சேமா இருக்கு. பட் V1 மட்டும் டிஃப்ரெண்டா இருக்கு. இப்ப அடுத்ததா பாருங்க, bring, brought, brought, buy, bought, bought. இப்ப இந்த இடத்துல பாருங்க, வர்போடைய செகண்ட் ஃபார்மும் தேர்ட் ஃபார்மும் சேமா இருக்கு. ஆனா பேஸ் ஃபார்ம் மட்டும் டிஃப்ரெண்டா இருக்கு. அப்ப இது ரெண்டாவது டைப், இதுவும் இர்ரெகுலர் வர்பு தான். இப்ப அடுத்தது மூணாவது பாக்குறது தான் வந்து மூணு ஃபார்முமே டிஃப்ரெண்டா இருக்கும். பாருங்க, fly, fly, flew, flown. அப்ப வர்போடைய ஃபர்ஸ்ட் ஃபார்மும் டிஃப்ரெண்டா இருக்கு, செகண்ட் ஃபார்மும் டிஃப்ரெண்டா இருக்கு, தேர்ட் ஃபார்மும் டிஃப்ரெண்டா இருக்கு. இதுவும் இர்ரெகுலர் வர்பு தான். மூணு ஃபார்மும் சேமா இருந்தாலும் இர்ரெகுலர் வர்பு தான். ரெண்டு ஃபார்ம் சேமா இருந்தாலும் இர்ரெகுலர் வர்பு தான். மூணு ஃபார்மும் டிஃப்ரெண்டா இருந்தாலும் இர்ரெகுலர் வர்பு தான். டிஇடில பாஸ்ட் ஃபார்மும் பாஸ்ட் பார்ட்டிசிபிளும் வரக்கூடாது. ட்ரிங்க், ட்ராங்க், ட்ரங்க். ரைட்? ட்ரிங்க், ட்ராங்க், ட்ரங்க். முடிஞ்சதுங்களா? ஸோ இந்த இடத்துல பாருங்க, ரெகுலர் வர்பு ஒர்க், ஒர்க்டு, ஒர்க்டு. பாருங்க, இடி மட்டும் ஆட் பண்ணியிருக்காங்க. இர்ரெகுலர் வர்பு பாருங்க, கோ, வென்ட், கான், கட்டு, கட்டு, கட்டு. ஸோ அது இர்ரெகுலர் வர்பு. மூணுமே சேமா இருந்தா இர்ரெகுலர் வர்பு. இர்ரெகுலர் வர்பு ட்ரிங்க், ட்ராங்க், ட்ரங்க் மூணுமே டிஃப்ரெண்டா இருந்தாலும் அது இர்ரெகுலர் வர்பு தான். நெக்ஸ்ட் இர்ரெகுலர் வர்பு பாருங்க, வின், ஓன், ஓன். ஸோ வின், ஓன், ஓன். இர்ரெகுலர் வர்புல ரன்னு, ரேனு, மறுபடியும் ரன்னு. கம்மு, கேமு, மறுபடியும் கம்மு. ரைட்? ஸோ கம்மும் அதே மாதிரி தான். கம், கேம், மறுபடியும் கம். அதே மாதிரி பிகம், பிகேம், மறுபடியும் பிகம். fly, flew, flown. இர்ரெகுலர் வர்பு பாருங்க, ஹர்ட், ஹர்ட், ஹர்ட். ஏன்னா மூணுமே சேமா இருந்ததுன்னா அது இர்ரெகுலர் வர்பு தான். மூணுமே டிஃப்ரெண்டா இருந்தாலும் இர்ரெகுலர் வர்பு தான். ரைட்டுங்களா? ஸோ இந்த இதுல நீங்க ரொம்ப ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது வர்போடைய செகண்ட் ஃபார்மும் தேர்ட் ஃபார்மும் சேமா இருக்கு இல்லையா, வர்போடைய ஃபர்ஸ்ட் ஃபார்ம் மட்டும் டிஃப்ரெண்டா இருக்கு இல்லையா, அதை மட்டும் நீங்க செக் பண்ணா போதும். வர்போடைய ஃபர்ஸ்ட் ஃபார்ம் கூட நீங்க இடி, டி சேர்த்து வந்ததுன்னா ரெகுலர். அது வராம வேற மாதிரி வந்ததுன்னா அது இர்ரெகுலர். அவ்வளவுதான். அப்ப மூணு வெர்பு ஃபார்மும் சேமா இருந்தாலும் இர்ரெகுலருக்குள்ள வந்துடும். மூணுமே டிஃப்ரெண்டா இருந்தாலும் இர்ரெகுலருக்குள்ள வந்துடும். ரெண்டு டிஃப்ரெண்டா இருந்து ரெண்டு சேமா இருந்து ஒன்னு டிஃப்ரெண்டா இருந்தா மட்டும் தான் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும். ரைட்? இர்ரெகுலர் வெர்பு பாருங்க, ஸ்பீக், ஸ்போக், ஸ்போக்கன். இர்ரெகுலர் வெர்பு கேட்ச், காட்டு, காட்டு. இர்ரெகுலர் வெர்பு பில்டு, பில்டு, பில்டு. பாருங்க, இந்த வெர்போடைய பேஸ் ஃபார்முக்கு தான் டி பயன்படுத்துவோம். 2க்கும் 3க்கும் டிடி பயன்படுத்துவோம். டீச், தாட்டு, தாட்டு. இது வந்து பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் குரூப் 4 எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க 2025ல. ஸோ சிலபஸ் சேஞ்ச் ஆன பிறகு கேட்டது தான். பாருங்க, fill in with the correct regular verb. ஸோ ரெகுலர் வெர்ப்னா எதுல முடிஞ்சிருக்கணும்?
டி இடியில் முடிஞ்சிருக்கணும். ரைட். போத் த ஆஃபீஸர் அண்ட் த ஒர்க்கர் டேஷ் த அஃபெக்டட் ஏரியாஸ். ஃபர்காட் பாருங்க, ஃபர்கெட் V1 ஃபார்ம், ஃபர்காட் V2 ஃபார்ம், ஃபர்காட்டன் வர்போடைய தேர்ட் ஃபார்ம். மூணுமே டிஃப்ரெண்டா இருக்கு. அப்ப இது என்னது? இர்ரெகுலர் வர்பு. நம்மள என்ன கேட்டிருக்காங்க? ரெகுலர் வர்பு கேட்டிருக்காங்க. அப்ப எதை எலிமினேட் பண்றீங்க? ஃபர்காட்டை எலிமினேட் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட் ஒன் வென்ட்க்கு பாருங்க, கோ, வென்ட், அதுக்கப்புறம் கான். மூணுமே டிஃப்ரெண்ட். இதுவும் இர்ரெகுலர் வர்பு. தீக்கு பாருங்க, தீ, தா, தீன். மூணுமே டிஃப்ரெண்ட். இதுவும் இர்ரெகுலர் வர்பு. இப்ப இந்த இடத்துல பாருங்க, விசிட், விசிட்டட், விசிட்டட். அப்ப இங்க பாருங்க, பேஸ் ஃபார்ம் கூட இடி ஆட் பண்ணி வர்போடைய செகண்ட் ஃபார்ம் தேர்ட் ஃபார்ம் ஜென்ரேட் ஆயிருக்கு. அப்ப எது ரெகுலர் வர்பு? விசிட்டட் அப்படின்றது தான் ரெகுலர் வர்பு. நீங்க இதை விட குயிக்காவே நீங்க ஆன்சர் பண்ணிடுவீங்க. பட் நான் உங்களுக்கு தெரியணும் ஆப்ஷனை எப்படி எலிமினேட் பண்ணணுன்றதுக்காக நான் இதை கொஞ்சம் டீப்பா சொல்லியிருக்கேன். ரைட், அவ்வளவுதான். ஸோ ரெகுலர் அண்ட் இர்ரெகுலர் வர்பு யூனிட் 1 கிராமரில் இந்த டாபிக் வந்து நம்மளுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கான வீடியோ தான் இது. இந்த செஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கீழே நம்ம டேஃப் இங்கிலீஷ் மாஸ்டர்ஸ்க்கான ஒரு டெலகிராம் சேனலோடைய லிங்க் கொடுத்துருப்பாங்க. அதில் டெய்லி ஈவினிங் 6 o'clock வந்து உங்களுக்கு ஒரு 10 கொஸ்டின் வந்து குவிஸ் வந்து இருக்கும், போல் டெஸ்ட் மாதிரி இருக்கும். ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க அந்த டெலகிராம் சேனலையும் யூட்டிலைஸ் பண்ணிக்கங்க. ஸோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருப்பாங்க. All the very best. Thank you.